பார்க்க போகிற டாபிக் செகண்ட் இயர் ட்ரிபிளியோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேப்பரில் வரக்கூடிய ரெண்டாவது யூனிட்டில் டாபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அகெயின் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில், இன்னொன்று டைனமோமீட்டர் மூவிங் காயில். இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்லும் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரிப்பல்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்றைக்கி நம்ம மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரெண்டு டைப்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்தாலும், அதாவது ஒரு வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணும்போது, ஒரு வோல்ட்மீட்டராக இருந்தாலும் சரி, ஒரு அம்மீட்டராக இருந்தாலும் சரி, 3 ஃபோர்ஸஸ் அதில் க்ரியேட் ஆகும். அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானவை 3 ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், அண்ட் தேர்ட் ஃபோர்ஸ் டேம்பிங் ஃபோர்ஸ். எவ்வளோ கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அந்த கரண்ட்டை நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ரீடிங் எடுக்கிறதுக்காக. இந்த ஃபோர்ஸை நம்ம டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த குவான்டிட்டி விச் இஸ் டு பி மெஷர்டு. அது வோல்டேஜாக இருக்கலாம், இல்லைனா கரண்டாக இருக்கலாம். உருவாகிற இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் நம்ம என்ன ஒரு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ அதோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அதை விட அதிகமாக இருந்தது, எக்ஸ்ட்ரா டிஃப்ளெக்ஷன் க்ரியேட் ஆச்சுது அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மில்லிஆம்பியர் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது அக்குரேட்டாக 5 மில்லிஆம்பியர் அப்படின்னு பதிலாக 5.2 மில்லிஆம்பியர் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டிஃப்ளெக்ஷனை காமிச்சுதுன்னா, அந்த 5 அப்படிங்கிற மறுபடியும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது டு அவாய்ட் த எக்ஸ்ட்ரா டிஃப்ளெக்ஷன். இனி ஒரு பர்டிகுலர் ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாயிண்டர் மறுபடியும் அதோட இனிஷியல் பொசிஷன் 0 பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஃபோர்ஸ் தேவைப்படுது, அது டேம்பிங் ஃபோர்ஸ். ஸோ ஒரு வோல்ட் மீட்டர் ஆனாலும் சரி, ஒரு அம்மீட்டர் ஆனாலும் சரி, எந்த ஒரு குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண போனாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 3 முக்கியமான ஃபோர்ஸஸ் க்ரியேட் ஆகும். ஒன்று டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் which is directly proportional to the quantity to be measured, and the extra deflection is controlled by the controlling force, and the pointer is again returned back to the initial position by the damping force. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டைப் அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனல் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பாபின் இருக்கும், அதாவது ஹாலோ ஷேப்டு பாபின். இப்போ டெய்லரிங் மெஷின்ஸ்லலாம் இந்த த்ரெட்டை சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஷேப். இதோட சென்டரில் ஹாலோவாக இருக்கும், தட் இஸ் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். இதில் இந்த காயிலை வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாபினோட வெளியில் ஒரு சாஃப்ட் அயன் பீஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்பிண்டிலோட, அதுவும் தான் மூவிங் அயன். இந்த ஸ்பிண்டில் ஒரு பாயிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பிண்டிலில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுதான் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸை கொடுக்குது. இந்த ஸ்பிண்டில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த பாயிண்டர் 3.5 கிராம், அதோட லெஸ் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான வெயிட் உள்ள அலுமினியத்தால் ஆன ரொம்ப லெஸ் வெயிட் உள்ள ஒரு அலுமினியம் பாயிண்டரோட இந்த ஸ்பிண்டில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாயிண்டர் ஒரு கிராஜுவேட்டட் ஸ்கீலில் மூவ் பண்ணுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பாபின் இருக்குது, அந்த பாபினில் காயிலாக வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட எக்ஸ்டர்னலாக ஒரு மூவிங் அயன் பீஸ் ஒரு ஸ்பிண்டிலோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்பிண்டிலில் ஸ்ப்ரிங் இருக்கும், அது கண்ட்ரோலிங் ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த ஸ்பிண்டில் ஒரு பாயிண்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த பாயிண்டர் லெஸ் வெயிட்டாக இருக்கும். இந்த பாயிண்டர் ஒரு கிராஜுவேட்டட் ஸ்கேலில் மூவ் பண்ணுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு தேவையான டேம்பிங் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு பிஸ்டன் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஏதாவது எரர் ரீடிங் இருந்துச்சுன்னா மறுபடி 0 பொசிஷனுக்கு வர்றதுக்கு இந்த பிஸ்டன் வந்து யூஸ் ஆகுது. இவ்வளவுதான் இந்த மூவிங் அயன் அட்ராக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனல் டீடைல். அட்ராக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா,
எந்த ஒரு கரண்டை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அந்த கரண்டை இந்த காயில் வழியாக பாஸ் ஆகுவாங்க. தட் இஸ் த குவான்டிட்டி விச் இஸ் டு பி மெஷர்ட். மேபி கரண்ட் இல்லைனா வோல்டேஜ் தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் வித் த கரண்ட். ஸோ இந்த கரண்டை இந்த காயில் வழியாக நம்ம பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காயிலை சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிரும். ஸோ எவ்வளவு கரண்டை நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷ்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலை சுற்றிலும் கிரியேட் ஆயிரும். இப்போது இந்த பாபினை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட ஹாலோ ஸ்பேஸில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இப்போது இது மேக்னெட் ஆனதுனால இதோட எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த மூவிங் அயனை இந்த காயில் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த காயில் இந்த மூவிங் அயனை அட்ராக்ட் பண்ணும்போது இந்த மூவிங் அயன் பீஸோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த ஸ்பிண்டில் இருக்கிற பாயிண்டர் இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேலில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறதுனால நமக்கு தேவையான ரீடிங் கிடைக்குது. இப்போது இனிஷியல் பொசிஷனுக்கு அதாவது பாயிண்டரை மறுபடியும் 0 பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்காக இங்கே ஒரு பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், எந்த கரண்டை மெஷர் பண்ண போகிறோமோ அந்த கரண்டை இந்த காயில் வழியாக பாஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த காயிலை சுற்றிலும் ஃபீல்டு கிரியேட் ஆயிரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த காயில் சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால தட் இஸ் இந்த காயில் மேக்னெட்டாக ஆகிறதுனால இது அதோட பக்கத்தில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த மூவிங் அயன் பீஸை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுறதுனால அதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த பாயிண்டர் இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேலில் மூவ் ஆகும். இதில் காயில் மேக்னெட் ஆகி இந்த மூவிங் அயன் பீஸை அட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ரீடிங் கிடைக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்போதுமே ஏசி குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏசி அப்படின்னா அதில் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷன்லேயுமே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஏசியை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். யூஸ்வலாக இந்த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அட்ராக்ஷன் டைப்பில் காயில் மேக்னெட் ஆகிறதுனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஹச்சுக்கும் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் எம்முக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலாகவே இருக்கும் எப்போவுமே. அதாவது போல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எம் ஹச்சுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இந்த எம்மை நம்ம ஹச்சால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹச் இன்டு ஹச். எம் இன்டு ஹச்சில் எம்மை ஹச்சா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போது டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்கொயர், அதாவது ஹச் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால இந்த ஹச் அப்படிங்கிறத நம்ம ஐயால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ளெக்டிங் டார்க்குக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போது இந்த ஃபோர்ஸ் ஐ ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இந்த டிஃப்ளெக்டிங் டார்க்கும் இந்த ஐ ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாகவே இருக்கும். ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் டிடி அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இனி டார்க், அதாவது கண்ட்ரோலிங் டார்க்கை பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலிங் டார்க் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த நீடில் எவ்வளவு ஆங்குலரில் டிஸ்பிளேஸ் ஆகுறதோ அது கண்ட்ரோலிங் டார்க்குக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரீடிங் கிடைக்கும் போல அந்த இடத்துல டிஃப்ளெக்டிங் டார்க்கும் கண்ட்ரோலிங் டார்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் எந்த ஆசிலேஷனும் இல்லாத ஒரு ஸ்டெடியான ஒரு ரீடிங் நமக்கு கிடைக்கும். அதனால at steady state இந்த deflecting torque is equal to controlling torque. Deflecting torque I squareக்கு proportional இருக்கு, controlling torque angular displacementக்கு proportional இருக்கிறதுனால angular displacement is equal to I square.
இதனால்தான் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவாக இருந்தாலுமே ரிப்பல்ஷன் டைப்பாக இருந்தாலும் இல்லைன்னா அட்ராக்ஷன் டைப் ரெண்டையுமே நம்ம ஏசி மெஷர்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம ஏசி மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ மைனஸ் ஆர் ப்ளஸ் எதுவாக இருந்தாலும் இந்த தீட்டாவோட வேல்யூ ஐ ஸ்கொயருக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கிறதுனால எப்போவுமே இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு பாசிட்டிவாகவே கிடைக்கும். இதுதான் அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒர்க்கிங். Thank you students.